Hi students, we are discussing Unit 5 Animals in Daily Life. In our previous classes, we discussed about animal product used as a food and animal products used as a cloth. Okay, in animal product used as a cloth, we are discussed about the wool. Okay, in our previous class. Now we are going to discuss about the silk. Okay. So the silk is a very valuable dress. Okay. Have you ever attend marriage functions? What type of dresses the bride and bridegroom wear? What is it made of? ஸோ நம்ம நிறைய பேர் எல்லாமே மேரேஜ்க்கு போயிருப்போம். மேரேஜில் நாட் ஓன்லி த பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா கார்ஜியஸாக இருக்க மாதிரி நல்லா ஷைனியாக இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, the shiny dresses is nothing, it is made up of the silk. Okay, and the shiny dresses வந்து எதனால் ஆனது? சில்க்னால் ஆனது. ஓகே, the silk is the secretion of silk moth. silk எங்கேருந்து கிடைக்குது நம்மளுக்கு? it is the secretion of silk moth அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். it is a it's like a butterfly. ஓகே, ஸோ பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற இன்னொரு இன்செக்ட் that is called as the moth. ஓகே, ஸோ இப்போ பட்டர்ஃப்ளைக்கும் மாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைல் ரெஸ்ட் பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்து இட் பாயிண்டட் அப்வர்ட்ஸ். ஓகே, பட் மாத்தோட விங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாயிண்டட் டுவர்ட்ஸ் த ஃப்ளோர். ஓகே, ஃப்ளோரை ஒட்டி இருக்கும். அதோட மாத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட விங்ஸ் வந்து ஃப்ளோரை ஒட்டி இருக்கும் வைல் ரெஸ்ட் உட்காந்துருக்கும் போது. அதுவே பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட விங்ஸ் வந்து அப்வேர்ட் மூமெண்ட்டில் இருக்கும். ஓகே, அப்வேர்டாக இருக்கும், மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிட்வீன் த மாத் அண்ட் தி பட்டர்ஃப்ளை. ஸோ இங்கே நம்ம எடுக்கிறது பட்டர்ஃப்ளைலேருந்து தான் நம்ம என்ன பட்டர்ஃப்ளைலேருந்து அப்படிங்கிறத விட மாத்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில்க் எடுக்கிறோம். ஓகே, சில்க் இஸ் த செக்ரீஷன் ஆஃப் சில்க் மாத். சில்க் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த கக்கூன் ஆஃப் சில்க் worms which feed on mulberry leaves. ஓகே, மல்பெரி லீவ்ஸை சாப்பிட்ற அந்த சில்க் மாத் மட்டும்தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா சில்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. எல்லா பட்டர்ஃப்ளைஸ்க்கும் சில்க் வந்து வருமா அப்படின்னா they produce the cocoon, பட் அதை சுற்றி இருக்கிற அந்த thread is not a good qualified as the mulberry eating silk moth. ஓகே, மல்பெரி ஈட் பண்ணுற அந்த சில்க் மாத்தில் வர அந்த ஃபைபரோட குவாலிட்டி எல்லா பட்டர்ஃப்ளையோட கக்கூன்லேயும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, சில்க் வார்ம்ஸ் லிவ் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம், ஒன்லி அபவுட் 2 months. ஓகே, சில்க் வார்மோட லைஃப் டைம் எவ்வளோ அப்படின்னா 2 months தான். டியூரிங் திஸ் பீரியட் தே பாஸ் த்ரூ த 4 stages. இந்த இதில் வந்து 4 stagesல போகுது. ஸோ 4 stages ஆஃப் டெவலப்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக், கேட்டர்பில்லர்ஸ், கக்கூன் அண்ட் அடல்ட் மாத். ஓகே, எக், கேட்டர்பில்லர்ஸ், கக்கூன் அண்ட் அடல்ட் மாத். These stages are called as the life cycle of silkworm. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எக்லேருந்து ஹேட்ச் அவுட் ஆகி வர யங் ஒன் இஸ் கால்ட் அஸ் கேட்டர்பில்லர். இட் இஸ் வெரி ஸ்மாலர் இன் சைஸ். இட் இஸ் நியர்லி 1 centimeter in length. ஓகே, ஸோ அந்த 1 centimeter லென்த் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நியர்லி 15 centimeter. ஓகே, 10 to 15 centimeter லென்த் இருக்கிற அளவுக்கு அது வந்து க்ரோ ஆகும். ஓகே, ஸோ நல்லா சாப்பிட்டு இட் க்ரோ ஃபாஸ்டர் வித்தின் த 35 days. ஓகே, 35 daysக்கு நல்லா சாப்பிட்டு க்ரோ ஆகும். ஸோ அந்த ஒரு சர்டைன் சைஸ், ஓகே, ஒரு 10 to 15 centimeter நல்லா பெருசானதுக்கப்புறம் that secrete fiber from its salivary secretion. ஓகே, அதோட salivary secretionல சில்க் செக்ரேஷனுக்குன்னு தனியாக ஒரு gland இருக்குது. ஸோ அந்த கிளாண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா சில்க் செக்ரேட்டிங் கிளாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரம் தட் கிளாண்ட் த சில்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் மவுத். அந்த மவுத் வழியாக அந்த சில்க் வந்து வெளியில் வருது. ஸோ தட் இஸ் ஓவன் அரவுண்ட் இட். ஓகே, அதோட பாடியை சுற்றியே அது வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த சில்க் வந்து ஓவன் ஆகுது, சுற்றுது. ஓகே, அப்படி சர்க்குலேட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் த கக்கூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் அஸ் பியூப்பல் ஸ்டேஜ். ஓகே, அந்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்கிறோம்? பியூப்பல் ஸ்டேஜ். ஸோ ஆஃப்டர் த பியூப்பல் ஸ்டேஜ் அது என்ன ஆகுது? தட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பியூப்பல் ஸ்டேஜில் இட் டேக்ஸ் ரெஸ்ட். அண்ட் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இட் அண்டர்கோஸ் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ். லார்வல் ஃபார்மில் இப்படி லார்வாவாக இருந்தது இந்த பட்டர்ஃப்ளையாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான
ஒரு பீரியட் டைம் பீயிங், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூப்பல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த பியூப்பல் ஸ்டேஜாக கன்வெர்ட் ஆகுது. தென் பியூப்பல் ஸ்டேஜிலேருந்து அது அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அடல்ட் எகெயின் இட் லேஸ் த எக்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி இதோட லைஃப் சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போது இந்த சில்க்கை நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நாம் ஆர்டிஃபிஷியல், அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் கண்டிஷனில் இல்லாமல் we are growing the silk moth for the silk. okay, silkuக்காக நம்ம silk moth grow பண்ணுறோம் and we are obtaining the silk from the silk moth. okay, so this process is called as the sericulture. சரி, இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா sericulture. The cultivation and production of silk is known as the sericulture. An adult female silk moth lays about 500 eggs. okay, adult female silk moth எவ்வளோ eggs lay பண்ணுது? 500 eggs lay பண்ணுது. The eggs are then kept in a cold storage for 6 weeks. okay, cold storage 6 weeksக்கு நம்ம வச்சுருக்கோம். The eggs are placed in incubator. சரி, after 6 weeks என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செரிகல்ச்சர் மெத்தட் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே அது இன்குபேட்டர் பண்ணுறாங்க. ஸோ இன்குபேட்டர் அப்படிங்கிறது இட் கிவிங் அ பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் வார்ம். ஓகே, ஒரு டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும். சரியா, இப்போது நமக்கு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் டைமில் சில்லுன்னு இருக்கும், அப்புறம் ஆஃப்டர்நூன் டைமில் நல்லா ஹீட் இன்க்ரீஸாக இருக்கும், அப்புறம் ஈவினிங் டைமில் சில்லுன்னு இருக்கும். இப்படி டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்குது, வேரி ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இப்படி வேரி ஆகாமல் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு கேஜ், ஒரு பாக்ஸ் தான் என்ன அப்படின்னா இன்குபேட்டர். ஓகே, எப்போயுமே கான்ஸ்டன்ட் டே நைட் எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற ஒரு ரூம், அந்த அதாவது குட்டி ரூம், அதான் ஒரு கேஜ், ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தட் இஸ் த இன்குபேட்டர். ஸோ அந்த இன்குபேட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து வச்சுருப்பாங்க. சரி, ஆஃப்டர் 6 weeks த எக்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் அ இன்குபேட்டர். ஸோ நம்ம இன்குபேட்டரில் வைக்கும்போது தே ஹேர் கேஷ்ட் அவுட். ஸோ அதில் வந்து ஹேட்ச் அவுட் ஆகி யங் ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. த யங் ஒன்ஸ் ஆர் கால்ட் அஸ் தி லார்வே. தே ஆர் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட சைஸ் இஸ் நியர்லி 1 centimeter. ஓகே, அந்த லார்வேயோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 1 centimeter. ஸோ ஆஃப்டர் தட் அது என்ன ஆகுது அப்படின்னா நல்லா சாப்பிடும். இட் ஈட்ஸ் த மல்பெரி லீவ்ஸ். ஓகே, நிறைய மல்பெரி லீவ்ஸை வந்து அது வந்து சாப்பிடும். ஸோ ஃபார் தட் மல்பெரி லீவ்ஸையும் அவங்க க்ரோ பண்ணுவாங்க. ஓகே, அந்த க்ரோயிங் ஆஃப் மல்பெரி லீவ்ஸ் ஃபார் த செரிகல்ச்சர். ஓகே, செரிகல்ச்சருக்காக மல்பெரி லீவ்ஸை நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் மோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் மோரிகல்ச்சர். ஓகே, ஸோ நல்லா 35 daysக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு மல்பெரி லீவ்ஸை நல்லா ஃபாஸ்ட்டாக ஈட் பண்ணும். சரியா, ஸோ சாப்பிட்டு நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும்போது ஒயிட்டாக இருக்கும், நல்லா பெருசாகும்போது நல்லா ஒயிட் கலரில் இருக்கும், இல்லாட்டி லைட் கோல்டு கலர் மாதிரி, அதை எல்லோ கலர் மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த லார்வே when it மெச்சூர், அதாவது ஒரு 10 to 15 centimeter சைஸ். ஓகே, அந்த ஸ்பீஷிஸ் டு ஸ்பீஷிஸ் த சைஸஸ் டிஃபர். ஸோ அந்த சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தட் டேர்ன்ஸ் இன்டு கோல்டு கலர், ஒரு நல்ல ஒரு எல்லோயிஷ் கலராக அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போது அது என்ன பண்ண போகுது அப்படின்னா கக்கூனை வந்து ஃபார்ம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப்டர் 35 days இட் செக்ரீட் த சில்க் அரவுண்ட் இட். ஓகே, அதை சுற்றி சில்க்கு செக்ரீட் பண்ணுது. ஸோ அந்த சில்க்கு செக்ரீட் பண்ணுறது தான் என்ன ஆகுது, அதை சுற்றி ஒரு கேஜாக மாறுது. தட் இஸ் கால்ட் அஸ் கக்கூன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கக்கூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இங்கே பிக்சரைசேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்குலேருந்து லார்வா கம் அவுட் ஆகுது. இங்கே நம்ம சும்மா ஒரு கொஷின், நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு வந்து தான், முட்டையில் கோழி ஃபஸ்ட்டு வந்து தான் கேட்போம்ல, அது மாதிரி விச் கேம் ஃபர்ஸ்ட், த சில்க் வார்ம் ஆர் த எக். ஓகே, எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா நம்ம இப்போ எக்குலேருந்து நம்ம வச்சுக்கலாம். சரியா, எப்படி எக்கு எங்கேருந்து வந்திருக்கணும்னா பட்டர்ஃப்ளைலேருந்து தான், அதாவது மாத்துலேருந்து தான் வந்திருக்கணும். ஸோ எல்லாமே மாற்றி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம த அடல்ட் தட் லேஸ் த எக், த எக்ஸ் ஆர் ஹேச்சஸ் ஆஸ் அ டைனி லார்வா. ஓகே, ரொம்ப சின்னதாக வளர்கிற லார்வா. தென் அது வந்து என்ன பண்ணுதுன்னா இட் ஃபீட்ஸ் it eats 50 times of its initial weight. ஓகே, அந்த மல்பெரி லீஃபை சாப்பிடுது எவ்வளோ, 50,000 times. ஓகே, 50,000 times of its initial weight. இனிஷியல் வெயிட் வந்து 1 கிராம் இருக்குது அப்படின்னா 50,000 times 50,000 grams அது நியர்லி சாப்பிடுது அதோட லைஃப் அந்த ஒரு 35 daysல.
ஸோ இது மாதிரி நல்லா சாப்பிட்டு என்ன ஆகுது அப்படின்னா பெருசாகுது. ஸோ பெருசாகிட்டு அது வந்து it makes the silk cocoon, okay, around it. So within the cocoon, caterpillar is changes into the pupa, and the pupaலேருந்து அது என்னவா மாறுது அப்படின்னா அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது if we leave this cocoon, ஓகே, அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா the pupa is converted into adult and breaks the cocoon and comes out. ஓகே, அந்த cocoon break பண்ணிவிட்டு இது வெளியில் வரும். ஸோ while breaking என்ன ஆகும் அப்படின்னா அந்த கக்கூனில் இருக்க அந்த த்ரெட் எல்லாமும் கட் ஆகிடும். ஓகேயா, ஸோ தட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are collecting that cocoon and kept in a boiling water. ஓகே, நல்ல கக்கூன்ஸை போட்டு பாயில் வாட்டர் நல்லா கொதிக்க வைக்கும்போது பாயில் பண்ணும்போது அதில் இருக்க அந்த ஃபைபர்ஸ் தட் கம்ஸ் அவுட், ஓகே, நல்லா லூஸாக வெளியில் வந்துடும். ஓகே, தென் அந்த ஃபைபர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஃபைபர் மட்டும் இருந்ததுன்னா அதோட அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்குவயர்மெண்ட், நம்ம என்ன ட்ரெஸ்ஸு இல்லை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எய்தர் 3 or 4, 5 அது மாதிரி அதோட திக்னஸ். ஓகே, ஸோ அந்த திக்னஸ் என்ன நம்மளுக்கு வேணுமோ அதோட ரெக்குவயர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி அதோட ஃபில்லமெண்ட்ஸ். ஓகே, ஒரு சிங்கிள் ஃபைபர் இது மாதிரி நம்பர் ஆஃப் ஃபைபர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு த்ரெட்டாக ஸ்பின் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்பன் இன்டு த்ரெட். ஓகே, அது வந்து ஸ்பின் பண்ணுறோம். தென் the spin is used for the இப்போ இந்த த்ரெட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஃபேப்ரிக், மேக்கிங் ஆஃப் ஃபேப்ரிக். இப்போ அதுக்கு அடுத்தது அதை வந்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, the silkworm spends about 5 days producing silk. ஓகே, அந்த சில்க் அந்த கக்கூன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 5 days. அண்ட் ஸ்பின்னிங் இட்ஸ் cocoon ஆஃப் a single long thread. ஓகே, அது வந்து ஒரே த்ரெட் தான். The cocoons are boiled to make it easier to unwind the silk and kill the pupae inside. சரி, நம்ம பாயில் பண்ணும்போது என்ன ஆகுது? pupae உள்ள the silk moth will die. நம்மளுக்கு அந்த கக்கூனில் இருக்கிற அந்த ஃபைபர் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இஃப் த சில்க் மாத் வேர் அலவுட் டு ஹேட்ச் த லாங் சில்க் ஃபைபர் வில் கெட் டர்ன்ட் பை த ஹேச்சிங் ஆஃப் மாத். ஓகே, அது வந்து கட் ஆகிடும். The cocoons are unwound and then individual silk filament is reeled together to form the thread. ஓகே, அது மாதிரி இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட்ஸை ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறாங்க? யானாக மாற்றுறாங்க. ஓகே, யான் இல்லாட்டி த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், மாற்றுறாங்க. The silk thread is cleaned, dyed, woven into fabric. ஓகே, அந்த silk thread மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? க்ளீன் பண்ணி அதை வந்து டை கொடுத்து then it is used as a fabric. Okay, used for making the fabric. Okay, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ சில்க்கு நம்ம இங்கே கக்கூன் நம்ம பிரேக் அதுவாக அதுலேருந்து மாற்ற நம்ம வெளியில் விடுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணிடுறோம்? பாயில் பண்ணி அதுலேருந்து சில்க்கை நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த நார்மல் ப்ராசஸ் ஆஃப் செரிகல்ச்சர். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சில்க் கொடுத்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சில்க், இட் இஸ் வெரி சாஃப்ட், கம்ஃபர்டபுள் அண்ட் வெர்சடைல். சரியா, நல்லா சாஃப்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் வெர்சடைல், யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட் கேன் பி ஈஸிலி டைடு. ஓகே, அதுக்கு டை பண்ணுறது, கலரிங் கொடுக்குறதும் இட் இஸ் குவைட் ஈஸி. இட் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். ஓகே, இருக்கலே நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் எது அப்படின்னா இந்த சில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். It has a poor resistance to sunlight exposure. ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கொஞ்சம் poor resistance தான் இருக்குது டு சன்லைட். ஓகே, சன்லைட்டில் படும்போது அது வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர், சன்லைட்கான ரெசிஸ்டன்ஸ் பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் சில்க். சில்க் ஹேஸ் நேச்சுரல் பியூட்டி அண்ட் எலகன்ஸ். ஓகே, சில்க்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு நேச்சுரலான பியூட்டி, அந்த ஷைனி வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், அண்ட் எலகன்ஸ் அப்படின்னு, அதாவது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் இன் வார்ம் வெதர். ஸோ வார்ம் வெதரில் வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து புவர் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு வியர் பண்ணுறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் ஹை ஃபேஷனேட்டட் கிளாத்.
கிளாசிக்கலான பட்டு புடவை பட்டு பாவாடை அது மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் அதே மாதிரி ஹை ஃபேஷன்ஸ் இருக்க கிளாத் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய ஃபேஷன் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் பர்டிகுலர்லி சில்க் சாரீஸ் த எலகண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ். ஓகே, சில்க் சாரீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எலகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ். ஓகே, சில்க் த்ரெட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, வால் ஹேங்கிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சில்க் த்ரெட் வச்சு நம்ம நிறைய பேங்கிள்ஸு அது மாதிரி அக்சசரிஸ். ஓகே, ஸோ ட்ரெஸ்ஸுக்கு கூட சேர்த்து அக்சசரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கர்டைன்ஸு, வீட்டுக்கு கர்டைன்ஸு, ரக்ஸு, கார்பெட்ஸு. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இது பண்ணுறோம். ஸோ அதாவது கர்டைன்ஸு, ஜன்னலுக்கு போடுற கர்டைன்ஸு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அண்டு மேட்டு. ஓகே, ரக்ஸ் அப்படிங்கும்போது இந்த மேட்டு. ஓகே, டோர் மேட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மேட், கொஞ்சம் பெரிய மேட்டு. அப்புறம் இந்த பட்டு கம்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டு பச்சை கம்பளம், பட்டு கம்பளம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரக்ஸ் அப்படிங்கிறது மேட்டு டைப்பு தான். ஓகே, கார்பெட் அப்படிங்கிறது கம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கம்பளம்னா நல்லா பெருசாக இருக்கிறது கார்பெட், இந்த ரக்ஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கிறது, அவ்வளோதான். It is also being used in manufacture of surgical threads. சர்ஜரியில் வந்து ஸ்விட்சஸ் போடுவாங்க, தையல் போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்விட்சஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சில்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, India is the world's second largest silk producing country. The Kanchipuram, Thirubuvanam and Arani are the famous places for silk production in Tamil Nadu. Okay, சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹசார்டஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹசார்ட்ஸ் இன் சில்க் அண்ட் உல் இண்டஸ்ட்ரீஸ். நாம் வியர் பண்ணிக்கிறதுக்கு சில்க் உல் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ கோல்டு கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு உல் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் வியரிங். அண்ட் நார்மல் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு த சில்க் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் வியரிங். ஓகே, பட் த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல் அண்ட் இட் இஸ் ஹசார்டஸ். ஓகே, ஸோ அதனால் அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?